विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् प्रतिभासकत्वं वा स्वकार्य प्रतिभासकत्वं वा स्वकार्यनिष्ठ धर्म प्रतिभासकत्वं वा प्रतिबिंबं प्रति स्वविषय आच्छादकत्वं வா. அப்படி அஜ்ஞானமானது கேவலமான சைத்தன்யத்தை தான் ஆசிரியிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அஜ்ஞானம் என்கிறது என்ன பண்றது? எது அறியப்படுகிறதோ அதை மறைக்கிறது. அறியப்படக்கூடியதான அறிய தகுந்ததான பொருளை மறைக்கிறது தான் அஜ்ஞானம். நமக்கு பிரம்மம் தெரியணும். ஏன் தெரியணும்? அது ஸ்வப்பிரகாசமான பதார்த்தம். தான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் தன்னுடைய ஒளியை காட்டிக்கொண்டே இருக்கும். ஆனா அந்த ஸ்வப்பிரகாசமான பிரம்மன் நம்ம இதயத்துக்குள்ள இருந்த போதிலும் நாம் அதை உணரல. அது இருக்கிற பொருளை உணர முடியலையே அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு அஜ்ஞானம் தான் சொல்லணும். ஆகையால் அஜ்ஞானம் எங்கே ஆசிரியிச்சிருக்குன்னா சைத்தன்யத்தை ஆசிரியிச்சிருக்குன்னு சொன்னோம். இப்படி சொல்லிவிட்டு அதுக்கு மேல எத்தனையோ பூர்வபட்சங்கள் அவைகள்லாம் இல்லப்பா அப்படின்னு தீர்மானம் பண்ணி வந்தோம். இப்ப கடைசியில ஜீவனானவன் பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த பிரதிபிம்பம்னு சொன்னா அவித்யா பிரதிபிம்பமோ அந்தக்கரண பிரதிபிம்பமோன்னு சொன்னா அந்த உபாதி என்ன பண்றது? பிரதிபிம்பத்துல தன்னுடைய சேஷ்டைகளை பண்றது. சூரியன் ஆகாசத்துல இருக்கார், ஜலம் இருக்கு, ஜலத்துல பிரதிபிம்பிக்கிறது. அந்த ஜலம் அசைஞ்சால் பிரதிபிம்பம் அசையுமே தவிர மேல இருக்கிற சூரியன் அசைய மாட்டார். ஜலம் கருப்பா இருக்குமே ஆனால் பிரதிபிம்பம் கருப்பமா இருக்குமே தவிர மேல இருக்கிற சூரியன் வெளுப்பாத்தான் இருக்கார். இதனால என்ன தெரிகிறது? அந்த உபாதி என்கிறது எதுல பிம்பம் தன்னுடைய பிரதிபிம்பத்தை கொடுத்திருக்கோ அந்த பிரதிபிம்பத்தில் தான் தன்னுடைய வேலையை காட்டுறது. உபாதிக்கு தகுந்த மாதிரி எல்லாமும் நடக்கிறது. தியாயதீவலே லாயதீவா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. மனசு அசைஞ்சால் ஜீவன் அசைஞ்சா மாதிரி, மனசு கொந்தளிச்சால் ஜீவன் கொந்தளிக்கிறான். மனசு சாந்தமா இருக்குமேயானால் ஜீவன் சாந்தமா இருக்கான் தூங்குற நிலையில. இப்படிப்பட்டதான பரிస్థిதிகள்லாம் இந்த மனசுக்கு தகுந்தா போல ஏற்படுறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் உபனிஷத். அதனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? உபாதியானது பிரதிபிம்ப பட்சபாதி. பட்சபாத்தம்னா ஒரு பக்கத்துல அதிகமான கஷ்டத்தை கொடுக்கிறது. அதான லோகத்துல பட்சபாத்தம்னு சொல்றதும் அதே அர்த்தம் தான். சோ பிரதிபிம்ப பட்சபாதம் அது உபாதிக்கு தர்மம் அப்படின்னு சொன்னோம். அத சொன்ன பிறகு பிரதிபிம்ப பட்சபாதம்னா என்னது சார் அப்படின்னு கேட்கலாம். இப்ப சொல்ல வேண்டியதான அம்சங்கள் எல்லாமே ஆயிடுது. இந்த சைத்தன்யம் சின்மாத்திர ஆசிரிதமா அஜ்ஞானம் இருக்குங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. ஆனா அதுக்கு பிரசக்தானு பிரசக்தமாக வேற ஏதோ அதுல இருக்கக்கூடியதான கேள்விகள் மேல கேட்கறான். ஏன்னா இந்த துவைத்தினுடைய அபிப்பிராயம் ஏதோ விதமாக அத்வைத்தியை தோக்க வைக்கணுங்கிற அபிப்பிராயத்துல இந்த அபிப்பிராயம் மட்டும் நம்ம பார்க்கப்படாது. எப்படிப்பட்டதான கேள்வி இருந்தாலும் அதுக்கு சாஸ்திரத்துல சமாதானம் உண்டுன்னு நமக்கு தெரியணும். அதற்காகவும் இந்த கிரந்தத்துல எழுது. இப்பப்பா பிரதிபிம்ப பட்சபாதம்னா என்னது அப்படின்னு கேட்கிறார். நனு உபாதேகே பிரதிபிம்ப பட்சபாதத்துவம். உபாதி பிரதிபிம்ப பட்சபாதியா இருக்கு என்கிறதை என்னது? தத்ர ஸ்வதர்ம பிரதிபாசகத்துவம் வா. அந்த பிரதிபிம்பத்தில் தன்னுடைய தர்மத்தை கொடுப்பதுதான் உபாதி பிரதிபிம்ப பட்சபாதம்ங்கிறடா. ஸ்வகாரிய பிரதிபாசகத்துவம் வா. தன்னுடைய காரியத்தை தன்னுடைய செயலை அங்கே காட்டி கொடுக்கிறதா? இல்ல ஸ்வகாரியனிஷ்ட தர்ம பிரதிபாசகத்துவம் வா. தன்னுடைய காரியத்தில் இருக்கக்கூடியதான தர்மத்தை அங்கே கேட்டு கொடுக்கிறதா? இல்ல பிரதிபிம்பம் பிரதி ஸ்வவிஷய ஆச்சாதகத்துவம் வா. இல்ல பிரதிபிம்பத்துக்கு தன்னுடைய விஷயத்தை மறைத்து வைக்கிறதா?
இப்படி நாலா பிரிச்சு காட்டுறார். அந்த நாலும் சரியா வராதுன்னு சொல்றார். நாத்யா ஏன்னா பாருங்க, முதல் பட்சம் தப்பா சரின்னு சொல்ல முடியாது. சுஷுப்தியாதி அனுவருத்தஸ்ய அவித்யாரூபஸ்ய, நமக்கெல்லாம் தூக்கத்துல அனுவருத்தமா இருக்கு. எது அறியலைங்க. தூங்கி எழுந்தவன் என்ன சொல்றான், நகிஞ்சித வேதிஷம், நன்னா தூங்கினேன், ஒன்னும் அறியாமல் தூங்கினேன். இந்த ஒன்னும் அறியலை என்ற ஒரு சொல்றல் பார்த்தாடா, இது சுஷுப்தியில அனுவருத்தமா இருக்கு. சுஷுப்தியாதோ சுஷுப்தியாதி அனுவருத்தஸ்ய அவித்யாரூபஸ்ய அவித்யாவச்சின்ன ரூபஸ்யவா இல்ல அவித்யாவச்சின்னமான ரூபமோ, தத் பிரதிபிம்பிதத்வஸ்யவா அவித்யில பிரதிபிம்பிதமான ஒரு ஸ்வரூபமோ, சுஷுப்தாதௌ அனனுவருத்தஸ்ய, இது வரைக்கும் ஒரு செட். சுஷுப்தியில அனுவருத்தமாக இல்லாத எது கர்த்திருவம் பிரமாத்திருவம். காரணமே நம்ம முழிச்சுட்டு இருக்கிறப்ப தான் நமக்கு கர்த்திருவம், இதை பண்றேன் அதை பண்றேன்னு தெரியுது. அதே போல பிரமாத்திருவம், இதை அறிகிறேன் அதை அறிகிறேன்னு நம்ம சொல்றது எப்ப, காலமே தான். சுஷுப்தியில இல்ல. சுஷுப்தாதவ் அனனுவருத்தஸ்ய கர்த்திருவ பிரமாத்வத்வாதி ரூபஸ்யவா சம்சாரஸ்ய அஜ்ஞான நிஷ்டத்வா பாவாத். ஏனென்றால் ஸ்வகாரிய நிஷ்டத்துவம் ஸ்வதர்ம பிரதிபாசகத்துவம்ங்கிறது முதல் பட்சம். ஸ்வதர்மத்தை பிரதிபாசம் பண்றதுன்னு சொன்னா அஜ்ஞானத்துல இந்த தர்மம் இருந்தால்தானே அதை அங்கே பிரதிபாதிக்கணும். அஜ்ஞானத்துல இந்த தர்மம் இல்லையே, சம்சாரமானது அஜ்ஞானத்துல இல்லையே அப்படிங்கிற சம்சாரஸ்ய அஜ்ஞான நிஷ்டத்வா பாவாத். சுஷுப்தியில அனுவருத்தமா இல்லாதான கர்த்திருவ பிரமாத்திருவாதி ரூபங்கள் எல்லாம் அது அஜ்ஞான காரியமா இல்லையே அப்படின்னு. ரெண்டாவது தத் பிரதிபிம்பிதஸ்யவா, அதோட மட்டும் இல்ல, சுஷுப்தாதவ் அனனுவருத்தஸ்ய கர்த்திருவ பிரமாத்வ ரூபஸ்யவா சம்சாரஸ்ய அஜ்ஞான நிஷ்டத்வா பாவாத். ஞான கிரியா சம்ஸ்காராதீனாம், ஞானம் என்ன, கிரியை என்ன, சம்ஸ்காரம் என்ன, இவைகள்லாம் தன்மதே அஜ்ஞான நிஷ்டத்வேபி, அவைகள் அஜ்ஞானத்துல இருந்த போதிலும் நித்திய அதீந்திரியானாம் தேஷாம் ஆத்மனி, எப்பொழுதுமே அதீந்திரியமா இருக்கக்கூடியது அவைகள். ஞானம் கிரியா, ஞான கிரியா சம்ஸ்காராதிகள்லாம் நித்தியம் அதீந்திரியம். சம்ஸ்காரம் நமக்கு தெரியாதே, எந்தெந்த மனுஷனுக்கு எந்தெந்த சம்ஸ்காரம் இருக்கு இவைகள்லாம் தெரியாது. சோ இவைகள்லாம் என்னென்ன சம்ஸ்காராதீனாம் தன்மதே அஜ்ஞான நிஷ்டத்வேபி நித்திய அதீந்திரியானாம் தேஷாம் ஆத்மனி கதாபி அப்ரதீதே. அஜ்ஞான நிஷ்டமா இருக்கு. உபாதி என்ன பண்ணணும்னு சொல்றேன், ஸ்வதர்ம பிரதிபாசகத்துவம் அப்படின்னு சொன்னேன். தன்னிடத்துல இருக்கக்கூடியதான தர்மத்தை ஆத்மாவில காட்டணும். காட்டுறதோ இல்லையே, ஆத்மாவில காட்டலையே. எப்படி உபாதி பிரதிபிம்ப பட்சபாத்தம்னு நீங்க சொல்றேன். அஜ்ஞானத்துல இருக்கக்கூடியதான ஞான கிரியா சம்ஸ்காராதிகள்லாம் அஜ்ஞானத்துல இருக்குன்னு நீங்க சொல்றேன். அஜ்ஞானம் தான் உபாதிங்கிறேன். உபாதியானது என்ன பண்ணணும், தன்னிடத்துல இருக்கிற தர்மத்தை பிரதிபிம்பத்துல காட்டணும். அது ஜீவனிடத்துல காட்டலையே அப்படிங்கிற ஞானக்கிரியா சம்ஸ்காராதீனாம் தன்மதே அஜ்ஞான நிஷ்டத்வேபி, அஜ்ஞானம் தான் உபாதி இருந்த போதிலும் நித்யாதீந்திரியானாம் தேஷாம், தெரியறது எனக்கு நீங்க சொல்லப்படாது, ஏன்னா அது நித்யாந்திரியம். அதீந்திரியானாம் தேஷாம் ஆத்மனி கதாபி அப்ரதீதே. அதோட மட்டும் இல்ல, அவித்யா ஸ்தயமயோ மோட்சா சாச்சபந்தவுதாகிருதா இது துவன்மதேபி அவித்யா பந்திகா பந்தோவா. நீங்க என்ன சொல்றேன், அவித்யா அஸ்தமயோ மோட்சா. மோட்சம்னா என்னது, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அஜ்ஞானமானது போகணும். எப்ப அஜ்ஞானம் போச்சோ அப்ப மோட்சம். இதானே நீங்க சொல்றது. அவித்யா அஸ்தமயோ மோட்சா சாச்ச பந்த உதாகிருதா. அந்த அவித்யக்கு தான் பந்தம்னு பேரு இப்படின்னு வார்த்தைக்காரன் சொல்லியிருக்க. அதை அது உங்க மதத்துல அவித்யங்கிறது பந்திக்கா, அது பந்தமாவும் இருக்கட்டும், இல்ல பந்தத்தை கொடுக்கக்கூடியதான பொருளாகவும் ஒத்துங்க. ஆனா அது பத்தம் இல்லை, அது கட்டுப்பட்ட பொருள் இல்ல, இன்னொன்னை கட்டுப்படுத்தும் இல்ல, அது பந்தமா பந்தஸ்வரூபம் கட்டுப்படுத்துறதா இருக்கும். ஆனா அது என்னைக்கும் கட்டப்படல. அவித்யானது கட்டப்பட்டதா இல்ல. ஆகையால் அது பத்தம் இல்லையே. ஏன்னா இருந்ததையானால் ஸ்வனிஷ்ட பந்த ரூப தர்ம சங்கிராமகத்துவம். ஏன்னா அவித்யங்கிறது உபாதி, அதனிடத்துல பத்தத்துவங்கிற ஒரு தர்மம் இருக்கு. அந்த பத்தத்துவங்கிற தர்மம் தான் ஜீவனை கொடுத்துருது. அதனால்தான் ஜீவன் பந்தனா இருக்கா அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கும்.
அப்படி சொல்ல முடியலையே. பத்தமாக என்னைக்கும் அவித்யை இல்லையே. அது பத்தமா இருந்தால் அந்த உபாதியான ஜீவனையும் பத்தனாக ஆக்கிவிடும். அப்படி நீங்க எப்படி ஸ்வதர்ம பிரதிபாதகத்துவம்னு சொல்வேன் சுவாமி? உபாதி பட்சபாத்தம்னு சொன்னா போறாது. உபாதி பட்சபாத்தம்னு என்னது சரியா வரலையே. அதனால இந்த பட்சத்தை விட்டு ஸ்வகாரிய பிரதிபாசகத்துவம்னு அப்படின்னு சொல்றேடா அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்றார் நத்விதீயா விச்சேதாதேஹே உபாதி காரியஸ்ய பிம்பே மகாகாசேச்ச தர்சனாத். விச்சேதம் பிரித்து காட்டுகிறது. ஒரு பொருள் ஒன்னா இருந்தா அது ரெண்டா பிரிச்சு காட்டும். இப்ப இதுதான் உபாதி தர்மம்னு வச்சுப்போம். டு டிஸ்டிங்விஷ் இட், ஒன்ன ரெண்டா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு காட்டுறது, இதுதான் உபாதி தர்மம் அப்படின்னு தாங்கள் சொல்வேடையானால் இப்ப நீங்க சொல்லக்கூடியதான உபாதியில இருக்கான்னு பாப்போம். பிரதிபிம்பத்தை ஜீவன் இருக்கு, பிரம்மம் இருக்க, அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் தான் ஜீவன் சொல்றேன். என் நடுவுல உபாதி என்ன? அவித்யாங்கிற ஒரு உபாதி. இந்த அவித்யாங்கிற உபாதி அந்த பிரிவை ஜீவனிடத்துல காட்டுகிறது, பிரம்மத்தினிடத்துல காட்டலையேன்னு சொல்றதுதான் பட்சபாதம்னு அர்த்தம். பட்சபாதம்ங்கிற பதத்துக்கு என்ன? பிரதிபிம்பத்துல காட்டுறது, பிம்பத்துல காட்டலேன்னு அர்த்தம். ஆனா பிரிச்சு காட்டுறதுன்னு வச்சுங்களேன், ஜீவன் வேற பிரம்மம் வேற அப்படிங்கிறது பிரம்மத்தினிடத்துலயும் இருக்கே. அதான் சொல்றது தொன்மது விச்சேதாதேஹே உபாதி காரியஸ்ய பிம்பே மகாகாசேச்ச தர்சனாத். பிம்பத்திலையும் காணப்படுறது. பிம்பம் பிரதிபிம்பம் வேற பிம்பம் வேறன்னு தெரியறது இல்லையா? நம்ம பிம்பம் இருக்கோம், கண்ணாடிக்குள்ள பிரதிபிம்பம் இருக்கு. பிரதிபிம்பம் பிம்பத்தை விட வேறுன்னு தெரியற மாதிரி இந்த பிம்பம் பிரதிபிம்பத்தை விட வேறுன்னு நமக்கு அனுபவம் இருக்கா இல்லையா? இருக்கே. அப்ப உபாதியானது பிரதிபிம்பத்தில் தான் தன் வேலையை காட்டுறது, பிம்பத்துல தன் வேலையை காட்டலேன்னு எப்படி சொல்வேள்? இங்கேயும் இருக்கே. அதே போல மகாகாசே, மகாகாசமானது ஜலத்துல பிரதிபிம்பிக்கிறது. ஜலத்துல பிரதிபிம்பித்த பிறகு ஜலத்துக்குள்ள மகாகாசம் இருக்குன்னு சொல்றேன். அதே போல மகாகாசம் வேற ஜலம் வேற. ஜலத்துல இருக்கிற ஆகாசத்தை விட மகாகாசம் வேறன்னு தெரியுது. அப்ப உபாதியானது பிரதிபிம்பத்தையும் அசைய வைக்கிறது, பிரதிபிம்பத்திலையும் சில தன்னுடைய தோஷங்களை சொல்றது, பிம்பத்திலையும் தன்னுடைய தோஷத்தை கொடுக்கறதுன்னு ஆயிடுது. ஆகையால் உபாதி பிரதிபிம்பம் பட்சபாத்தம்னு தாங்கள் சொன்னது சரியா வரலையே சார் அப்படிங்கிற. நத்விதீயா விச்சேதாதே, விச்சேதம்னு பிரித்து காட்டுவது. இதை உபாதி காரியஸ்ய, அதான் உபாதி காரியம் இருக்குமேயானால் பிம்பே மகாகாசேச்ச தர்சனாத். பிம்ப ரூபத்திலையும் பிம்ப பிரதிபிம்ப அவஸ்தலத்துல பிம்பத்திலையும் காணப்படுறது, மகாகாசத்திலையும் காணப்படுறது. முகஸ்த பிம்பத்வாதே, அங்கே முகஸ்தியான்னு இருக்க புஸ்தகத்துல முகஸ்தான்னு திருத்தணும். இந்த கிரந்தத்துல கொஞ்சம் மாறிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. என்ன அவ்வளோ அப்டிராக்ட் சப்ஜெக்ட். முகஸ்த பிம்பத்வாதே, இந்த பிம்பத்துவம்ங்கிறது எங்க இருக்கு சார்? முகத்துல இருக்கு. ஏன்னா முகம் தானே கண்ணாடியில பிரதிபிம்பிக்கிறது. இப்போ முகத்தை என்ன சொல்லிட்டு இருக்கேன்? பிம்பம்னு சொல்றேன். கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான இதுக்கு பிரதிபிம்பம்னு சொல்றேன். சோ முகத்துல இருக்கக்கூடியதான பிம்பத்துவம், அது பிம்பமா இருக்கும் தன்மை. முகஸ்த பிம்பத்வாதே பிரம்மஸ்த சார்வஜாதேச்ச, பிரம்மம் சர்வஜம்னு நீங்க சொல்றப்ப இதையும் அனௌபாதிகத்வ அபாதாச்ச. ஏன்னா இந்த சர்வஜத்வாதிகள்லாம் உபாதியினால கொடுக்கப்படலேன்னு ஆயிடுத. நீங்க அப்படிதானே சொல்ற. பிரதிபிம்பத்தில் தான் சார் எல்லா வேலையும் காட்டும், உபாதி பிம்பத்துல ஒண்ணும் காட்டாது அப்படின்னா பிரம்மத்துக்கு சர்வஜத்துவம் உபாதியினால வரல, தானா வந்துருது அப்படின்னு ஆயிடும். அப்படியே நீங்க ஒத்துக்கலையே. சர்வஜத்துவம் என்ன? பிரம்மத்துல ஒரு தர்மமும் இல்லை. நிர்தர்மகம் பிரம்மா அப்படின்னு, நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு ஒரு தர்மமும் இல்லை. அதுல சர்வஜத்வாதி தர்மங்கள் எப்படி நீங்க சொல்வேன்? தர்மமா சொல்ல முடியாதே. ஆகையால் நீங்க உபாதி பிரதிபிம்பத்தில் தான் தன் காரியத்தை செய்யும்னு சொன்னேனால் பிம்பமான பிரம்மத்தில் சர்வஜத்துவம் வராது. அதே போல முகத்துல பிம்பத்துவம் வராது. என்ன சொல்ல போறேன்? அதுல முகஸ்த பிம்பத்வாதே பிரம்மஸ்த சர்வஜத்வாதே சார்வஜாதேஷ்ட அனௌபாதிகத்வா பாதாச்ச நாபி திருத்தீய சதுர்த்தௌ. மூணாவது பட்சம் நாலாவது பட்சம் ரெண்டு சொன்னேன்.
ஸ்வகாரியனிஷ்ட தர்ம பிரதிபாசகத்துவம் வா, தன் செயலில் தன் காரியத்தில் இருக்கக்கூடியதான தர்மத்தை இங்கு காட்டுவதோ இல்ல பிரதிபிம்பம் பிரதி ஸ்வவிஷய ஆச்சாதகத்துவம் வான்னு சொன்னிட, அது ரெண்டும் கூட சரியா பொருந்தாது. ஏன்னா தர்ப்பண கட்டாதவோ அதிருஷ்டே, கண்ணாடியில ஸ்வகாரிய தர்ம பிரதிபாசகத்துவம் ஒண்ணும் இல்லை. பிம்பத்தினுடைய காரியம் ஏதோ அதனுடைய தர்மம் இங்க வரல. அதே போலயே பிரதிபிம்பத்துக்கு பிம்பத்தை மறைக்க கூடியதான நிலை இல்லை. பிம்பமா இருக்கிற நாம் பிரதிபிம்பத்தை பார்த்து கொண்டே இருக்கோம். அதே போல நீங்க கையாட்டினா பிரதிபிம்பமும் ஆட்டுறது. விவகாரம் என்னடா, பிரதிபிம்பத்துக்கு பிம்பத்தை மறைக்க கூடியதான நிலையும் இல்லை. ஏவம் புத்தி ரூப உபாதிரப்பை ந பிரதிபிம்ப பட்சபாதி. எப்ப இந்த கண்ணாடின்னு சொன்னேனோ அதே போல புத்தியும் அதே போல பிரதிபிம்ப பட்சபாதி இல்லை அப்படின்னு முடிச்சானே. ஆகையால் இப்ப என்ன ஆச்சுன்னு, உபாதி பிரதிபிம்ப பட்சபாதின்னு ஒண்ணு நீங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை தப்புன்னு சொல்லிட்டான். இப்ப நம்ம இதுக்கு சமாதானம் சொல்லணும். சொல்ல இது சேத்தனா அதிசயேன காரியகரத்துவமேவ தத் பட்சபாதித்வம். இப்ப பிரதிபிம்ப பட்சபாத்தின்னு என்ன அர்த்தம்? ஒரு பக்கத்துக்கு ஒண்ணுமே கொடுக்காம இன்னொரு பக்கத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது தான் பட்சபாத்தம் இல்லை. ஈக்குவலா பண்ணாம ஒரு பக்கத்துல 10%, இன்னொரு பக்கம் 90% கொடுத்தாலும் பட்சபாத்தம் தான். ஒரு பக்கத்துல 49%, இன்னொரு பக்கத்துல 51% கொடுத்தாலும் பட்சபாத்தம் தான். ஸோ பட்சபாத்தம்னு என்ன, ஈக்குவலா இல்லைன்னு அர்த்தம். நீ இதை என்ன நினைச்சிட்டு இருக்க, பட்சபாத்தம்னா பிம்பத்துல ஒண்ணுமே பண்ணாது எல்லாமே பிரதிபிம்பத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொன்னதான் பட்சபாத்தம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கு. ஒரு அப்பாவுக்கு 2 பையங்க இருந்தாங்கன்னா கரெக்டா 50% கொடுக்காம ஒருத்தங்க 40%, ஒருத்தங்க 60% சொத்து கொடுத்தாலும் பட்சபாத்தம் தான். இந்த பட்சபாதம்ங்கிறது ரொம்ப தோஷம்னு சொல்லியிருக்கு. இந்த பட்சபாத்தம் பண்ணினவங்களுக்கெல்லாம் பட்சவாதம் வரும். தர்மசாஸ்திரம் அப்படி எல்லாம் சொல்றது. எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், அப்படி வரணும்னு சொல்றா. இது என்ன விவகாரம் அப்படின்னு லோகத்துல அப்படி இருக்கான்னு கேட்காதீங்க. நிறைய இடத்துல பட்சபாதம் தான் இருக்கு. பையனுடைய காசை கொண்டு போய் பொண்ணு குழந்தைக்கு கொடுக்கறதுங்கிறது லோகத்துல சர்வசாகஜமா போயிருக்கு. பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம். ஆனா தர்மசாஸ்திரம் வேண்டாம், எல்லாம் ஒண்ணாம பார்க்கணும்னு சொல்றது. அது அப்படி இருக்கட்டும். ஆனா இங்க பட்சபாத்தம்னு அவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான், ஒருவனுக்கு ஒண்ணுமே கொடுக்காம இன்னொருக்கு முழுக்கமா கொடுக்கறது தான் பட்சபாத்தம்ங்கிற அபிப்பிராயத்துல அவன் போயிட்டு இருக்கான். நாம என்ன சொல்றோம், அப்படி இல்லப்பா. பட்சபாத்தம்னா என்ன அர்த்தம், ஒரு பக்கத்துல கொஞ்சமா கொடுத்து இன்னொரு பக்கத்துல அதிகமா கொடுக்கறது. தன் செயல்களை அதிகமாக காட்டுவது பிரதிபிம்பத்தில், தன் செயல்களை குறைச்சலா காட்டுவது பிம்பத்தில். இதுதான் பட்சபாத்தம்னு சொல்றோம். அதான் பட்சபாத்தம்ங்கிற என்ன அர்த்தம், அதிசயே வரப்படாதுன்னு சொன்ன. அதை வியாவகாரிக தசையில தர்மசாஸ்திரத்துல ஒத்துருக்கு, பாரமார்த்திக தசையில பிரம்ம ஜானம் வந்த தசையில இவ எல்லாம் இல்லைன்னு இங்க பசமாதானம் சொல்லியிருக்கு. பாரமார்த்திக தசையில இல்லாம வியாவகாரிக தசையில வெறும் வேதாத்தியனம் பண்ண பிராமணன் வந்திருக்கார், வேதாத்தியனம் பண்ணாத பிராமணன் வந்திருக்கார், வேதாத்தியனமும் சாஸ்திராத்தியனமும் பண்ணின பிராமணன் வந்திருக்கார், வேதமும் சாஸ்திரமும் உபாசனமும் பண்ணின பிராமணன் வந்திருக்கார். இவாளுக்கெல்லாம் அந்த தகுந்தா போல மரியாதை பண்ணணும் அப்படின்னு சொல்றது சமாசமாபியாம் விஷம சமயஜாதான்னு கௌதம சூத்திரம். ஆகையால் அப்படி பண்ணாத போனா பாபம் அப்படின்னு விவகாரத்தை செய்த கிரகஸ்தனுக்கு சொன்னது. இங்க ஒரு பிரதிபிம்பத்துக்கும் பிம்பத்துக்கும் நடக்கல உபாதி என்ன பண்றதுங்கிற விவகாரம் சொல்றது. இப்ப உபாதி நீங்க என்ன சொல்லிருக்கேள், பிம்பத்துக்கு ஒண்ணுமே கொடுக்காது எல்லாம் பிரதிபிம்பத்துக்கு கொடுக்கும், அதான் பிரதிபிம்ப பட்சபாதம் அப்படின்னு தாங்கள் நினைக்கிறேன். அது பட்சபாத சித்தத்துக்கு அர்த்தம் இல்ல. பிம்பத்துக்கு கொஞ்சமா கொடுத்து பிரதிபிம்பத்துக்கு அதிகமா கொடுக்கறதா பட்சபாத சித்தத்துக்கு அர்த்தம். அதான அதிசயேன காரியகரத்துவமேவ தத் பட்சபாதித்வம். பட்சபாதித்வம்னு என்ன அர்த்தம், தன்னுடைய செயலை அதிகமாக பிரதிபிம்பத்துல செலுத்துவது, பிம்பத்துல குறைச்சலா செலுத்துவது. அப்படி ததாச்ச விச்சேதாதி ரூப காரியகரத்துவ சாமியேபி, பிம்பம் வேறு பிரதிபிம்பம் வேறு அப்படின்னு காட்டி கொடுக்கிறது சமமாக இருந்தாலும், பிம்பத்தையும் பிரதிபிம்பத்தை விட வேறான்னு காட்டி கொடுக்கிறது, பிரதிபிம்பத்தையும் பிம்பத்தை விட வேறாக காட்டி கொடுக்கிறது. ஆனாலும் ஸ்தௌல்யாதி அவபாச ரூப காரியகரத்வேன தர்ப்பணாதேஹே பிரதிபிம்ப பட்சபாதித்வது. சில கண்ணாடியில பார்த்தீங்கன்னா நீங்க ஒல்லியா இருந்தாலும் கண்ணாடியில குண்டா இருப்பீங்க, ஹைட்டு குறைஞ்சு குண்டா இருக்கா போல காணப்படும் கான்வெக்ஸ் லென்ஸா இருந்ததுன்னா. இப்ப இது என்ன அர்த்தம், இது
பிம்பத்தை ஒண்ணும் பண்ணல, பிரதிபிம்பத்தை குண்டாக்கிது. ஆனா பிரதிபிம்பம் வேறு பிம்பம் வேறுன்னு காட்டி கொடுக்கறது. பிம்பம் பிரதிபிம்பத்தை விட வேறு, பிரதிபிம்பம் பிம்பத்தை விட வேறுன்னு அந்த அந்த ஆஸ்பெக்ட் ஈக்குவலா இருக்கு. ஆனா பிம்பத்தை அப்படியே விட்டு பிரதிபிம்பம் மட்டும் குண்டா இருக்கா போல காணப்படுறது. அதே போல கருப்பு கண்ணாடியில பார்த்தேனால் இந்த பிம்பம் வேறு பிரதிபிம்பம் வேறுங்கிறது பிரிச்சு காட்டுறது, அது ரெண்டுலையும் இருக்கு. ஆனால் பிம்பம் இருக்கா போல இருக்கு, பிரதிபிம்பம் மட்டும் கருப்பா இருக்கு, இங்க அதிகமான செயல் காட்டும். என்ன, பிம்பத்தை விட பிரதிபிம்பத்துல அதிகமான தன் காரியத்தை காட்டுவது அது. அதான் சொல்ற கர்த்து ஸ்தௌல்யாதி அவபாச ரூப காரிய கரத்வேன தர்ப்பணாதேஹே பிரதிபிம்ப பட்சபாதித்வவத் கர்த்திருத்வ போக்திருத்வாதி சம்சார ரூப காரிய கரத்வேன அவித்யாயாம்பி பிரதிபிம்ப பட்சபாதித்வ உபபத்தே. கண்ணாடிக்கு இப்படி பட்சபாதம், பிரதிபிம்பத்துக்கு அவித்யக்கு என்ன பிரதிபிம்ப பட்சபாதம் அப்படின்னு அந்த ஒரிஜினலா இருக்கக்கூடியதான பிம்பமான ஜீவனிடத்து, பிம்பமான பரமாத்மானிடத்துல கர்த்தத்துவ போக்திருத்துவத்தை கொடுக்கறது இல்ல, பிரதிபிம்பமான ஜீவனிடத்துல தான் கர்த்தத்துவ போக்திருத்துவத்தை தலையில கட்டுறது. இந்த கர்த்தத்துவ போக்திருத்துவம் தான் சம்சாரம். சம்சாரம்னா என்ன சார், இந்த உலகத்துல கவலைப்படுறதுன்னா நான் இதை செய்யணும், இதை அனுபவிக்கணும், இதை செஞ்சதுனால இது வந்தது, செய்யறது ஒண்ணு, ஆனா அனுபவிக்கிற காலத்தை எதிர்பாராம எதனமோ அனுபவிக்கிறோம், அப்பதான் இவனுக்கு கவலை தெரியுது. சோ இதுதான் சம்சாரம்னு பேரு. சோ இந்த சம்சாரம்னு கர்த்தத்துவ போக்திருத்வாதி அனுபவம் தான் சம்சாரம். அப்படி கர்த்தத்துவ போக்திருத்வாதி சம்சார ரூப காரிய கரத்வேன அவித்யாயாமபி பிரதிபிம்ப பட்சபாதித்வ உபபத்தே. கண்ணாடியில ஸ்தௌல்யாதி அவபாசகம், அந்த பிரதிபிம்பம் குண்டா இருக்கிறது எனக்கூடியது கண்ணாடிக்கு பிரதிபிம்ப பட்சபாதம். அதே போல புத்திக்கு பிரதிபிம்ப பட்சபாதம் என்ன, அவித்யக்கு இந்த ஜீவனுக்கு கர்த்தத்துவ போக்திருத்துவத்தை கொடுக்க. யத்தூக்தம், அதுக்கு மேல முகாதிகதம் பிம்பத்துவம் பிரம்மகதம் சார்வஜத்வாதிகஞ்ச அனௌபாதிகம் ஸ்யாத் யதி. முகம் பிம்பமாக காட்ட சொல்வதும் இல்ல, அவித்யானது இது பிரம்மம் சர்வஜம் என்று சொல்றதும் அனௌபாதிகமா போயிடுமே அப்படின்னு சொல்லல. ததபினா உபாதோ பிம்ப காரிய கரத்துவமேவ நேதீதி நப்ரூமஹா. உபாதியில பிம்ப காரியம் ஒண்ணும் பண்ணாது, உபாதி பிம்பத்தை ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லையே. ஏன், இந்து பிரதிபிம்பே அதிசயேனா, தான் எதை காட்டுறதோ அதை பிரதிபிம்பத்துல அதிகமா பண்றது, அவ்வளவுதான். பிம்பத்துல ஒண்ணுமே பண்ணாதுன்னு நாங்க சொல்லல. அதனாலதான் பிம்பம் வேற பிரதிபிம்பம் வேற, பிரதிபிம்பத்தை விட வேறானது பிம்பம் அப்படின்னு வேற காட்டி கொடுக்கணும், அது இருக்கு. அதனால இது அனௌபாதிகமா ஆகாது. எதபி புத்தி ரூப உபாதேரபி ந பிரதிபிம்ப பட்சபாதித்வம். புத்தி ரூபமான உபாதி பிரதிபிம்ப பட்சபாதி இல்லை என்று சொன்னேடே, தஸ்ய பிரதிபிம்ப அபபட்சபாதி ஜபா குசுமஸ்தானீயத்வேன. இப்ப பாருங்க, சிலது பிரதிபிம்ப அபட்சபாதியா இருக்கு, சிலது பிரதிபிம்ப பட்சபாதியா இருக்கு. பிரதிபிம்ப அபட்சபாதியா இருக்கிறது என்ன, ஜபா குசுமம். ஜபா குசுமம் அந்த செம்பருத்தி புஷ்பம் ஸ்பட்டிகம் பக்கத்துல வச்சோன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணிட்டு ஸ்பட்டிகத்தை சிவப்பாக ஆக்கிட்டு. உபாதி ஜபா குசுமம், அது பிரதிபிம்ப அபட்சபாத்தியாக இருக்கு. அதே மாதிரி பிரதிபிம்ப புத்தி ரூப உபாதேரபி தஸ்ய பிரதிபிம்ப அபட்சபாதி ஜபா குசும ஸ்தானீயத்வேன தத் பட்சபாதி ஆதர்ஷஸ்தானீயத்வா பாவாத். இந்த புத்தியானது ஜபா குசுமம் மாதிரி தான் இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்காதுன்னு எதை சொன்னேடோ, ததபினா தன்னா ஸ்வனிஷ்ட ஸ்தௌல்ய அவபாசகத்வேன ஆதர்ஷஸ்யேவ அஸ்யாபி ஸ்வனிஷ்ட தர்ம அவபாசகத்வேன தத்வத் பட்சபாதித்வ சம்பவ. தன்னிடத்துல இருக்கக்கூடியதான ஸ்தௌல்யாத்யவபாசகத்வேன, ஸ்தூலமா இருக்கு, ஒண்ணு சாதாரணமான மனுஷன் இருந்தா கான்வெக்ஸ் முன்னால் நின்றா குண்டா இருக்காப்புல காணப்பட்டது. இப்ப ஸ்தூலமா இருக்கக்கூடியதான தன்னுடைய உபாதி தர்மம் எப்படி அந்த பிரதிபிம்பத்துக்கு கொடுத்ததோ அதே மாதிரிதான் இந்த புத்தியும் என்ன பண்றது தெரியுமோ, நான் தன்னிடத்துல இருக்கக்கூடியதான களங்கங்கள் எல்லாம் இது இந்த கிஞ்சித்வம், கர்த்தத்துவம், போக்திருத்துவம் இவைகள்லாம் புத்தியில இருக்கிற தர்மம், இவைகள்லாம் ஜீவனுக்கு இருக்கா போல காட்டுறது. ஆகையால் பிரதிபிம்ப பட்சபாதித்வம் புத்தியிலையும் இருக்கு.
தஸ்மாத் ஆகையால் அவித்யாக்கிருத விச்சேதேன பிரம்மண்யேவ அவித்யினால ஏற்பட்டதான பேதத்தினால் பிரம்மண்யேவ நித்தியமுக்தத்வ சம்சாரித்வ சர்வஜத்வ கிஞ்சிஜத்வாதி வியவஸ்தா உபபத்தே. பிரம்மத்தினிடத்துல தான் நித்தியமுக்தத்துவம் இருக்கு, ஜீவத்தினிடத்துல சம்சாரித்துவம் இருக்கு. பிரம்மத்தினிடத்துல சர்வஜத்துவம் இருக்கு, ஜீவனிடத்துல கிஞ்சிஜத்துவம். இப்படி ஒரு வியவஸ்தை. ஏன்னா இந்த உபாதியானது என்ன பண்ணும், பிம்பத்துல ஒரு தர்மத்தை கொடுத்தோம், பிரதிபிம்பத்துல ஒரு தர்மத்தை கொடுக்கும். பிம்பத்தில் இருக்கிற தர்மங்கள் சில சமயத்துல நமக்கு தெரியலாம், சில சமயத்துல தெரியாம போகலாம். ஆனா பிரதிபிம்பத்தில் இருக்கிற தர்மங்கள் நிச்சயமா தெரியும். ஏன்னா அவ்வளவு கிராசா பிரதிபிம்பத்தை தான் பண்ணும், பிம்பத்துல அவ்வளவு வசதியா பண்ணாது. அது அதனுடைய சுவாவம். அவ்வளவு ஏதேன அசர்வஜத்வாதின அனுபவ சித்தாது ஜீவாது அந்நிய சேதனஸ்ய அபாவேன சார்வஜத்வாதி ஸ்ருதி நிர்விஷயா சியாத். இதுக்கு மேல ஒண்ணு சொல்றா, இந்த ஜீவன் இருக்கானே இவன் அசர்வஜன்னு தெரியும். அசர்வஜத்வாதின அனுபவ சித்தா, நம்ம எல்லோருக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. ஏன், நாம் எல்லாமும் அறியலை, எனக்கு தெரியும் ஆனா எல்லாம் தெரியும்னு சொல்லாதீங்க. இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், பிரெஞ்சு தெரியுமா, ஜெர்மன் தெரியுமான்னு கேட்டேன். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். கர்நாடக சங்கீதம் தெரியலாம், இந்துஸ்தானி தெரியுமான்னு கேட்டிருப்பேன். ஒரு மனுஷனுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா அவன் ஜீவன். ஈஸ்வரனா இருந்தா எல்லாமும் எப்பொழுதும் அறியலாம். ஜீவனா இருக்கிறவன் அசர்வஜன். இந்த அசர்வஜன்கிறது அவனுடைய அனுபவத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அசர்வஜத்வேன அனுபவ சித்தாது ஜீவாது அந்நிய சேதனஸ்ய அபாவேன. இதை விட இன்னொரு சேத்தன் இருக்கானா? இல்லையே. நீங்க தான் ஏகமேவ அத்விதீயம் அப்படி இருக்கிறது ஒரே சேத்தனங்கள். அந்த சேத்தனே அசர்வஜனா அனுபவ சித்தனா இருக்கான், இன்னொரு சேத்தனே இல்ல. அப்ப எசர்வஜ சர்வவிது அப்படிங்கிற ஸ்ருதி யார சொல்றது சார்? உலகத்திலேயே ஒரே ஆத்மா தானா? அந்த ஆத்மா அசர்வஜன்னு நம்ம அனுபவத்துக்கே தெரியுது. இதை விட இன்னொரு சேத்தன் வேற இல்லைங்கிற. அப்ப எசர்வஜ சர்வவிதுன்னு ஸ்ருதி சொல்றது யார சொல்றது? அது ஸ்ருதியே கதர்சிதமா போயிடுமே, உபயோகம் இல்லாத ஆகிடுமே அப்படிங்கிறான். அந்நிய சேதனஸ்ய அபாவேன சார்வஜாதி ஸ்ருதி நிர்விஷயா ஸ்யாத் அப்படின்னு கேட்டான். ஏகஜீவவாதே சம்சாரி அசம்சாரி வியவஸ்தா அயோகாத். அதோட மட்டுமல்ல, உலகத்துல ஒரே ஜீவன் தான் இருக்கான்னு சொன்னா அவனுக்கு இவன் சம்சாரி இவன் அசம்சாரிங்கிற வியவஸ்தா இருந்தா இல்ல. அப்படி ஒரு பட்சம் சொல்லியிருக்கோம். ஏகஜீவவாதம்னு ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கா அப்படின்னு. அதுல இந்த வியவஸ்தையே இல்லையே. இவன் சம்சாரி அவன் அசம்சாரின்னு யாரும் சொல்ல போற? சொல்ல முடியாது. துவாசபூர்ணா ஆத்மனிஜன் இத்தியாதி இந்த ஒரே ஜீவன் எனக்கூடியதான பட்சத்துல துவாசபர்ணா சகிஜா சகாயா சமானம் விருட்சம் பரீஷத்வஜாதே தயோரன்ய பிப்பனம் ஸ்வாத்வத்தே அனஸ்னன்யோ அபிஜாகசீதி. இந்த சரீரம் எனக்கூடியதான ஒரு விருட்சத்துல ரெண்டு பட்சிகள் இருக்கு. ஜீவன் ஒரு பட்சி, ஈஸ்வரன் ஒரு பட்சி. அதுல இந்த ஜீவன்கிற ஒரு பட்சி மேல் கலையில இருந்து கீழ்கலைக்கு, கீழ்கலையில இருந்து மேல் கலைக்கு போய் அங்கங்க இருக்கா கொடுக்குதான பழத்தையும் காயும் பிஞ்சியும் இதை சாப்பிட்டு இது சிரிப்பா இருக்குன்னு சந்தோஷம், இது தோற்கிறது எனக்கு கொடுக்குதான கவலை, இப்படி எல்லாம் அவஸ்தப்பட்டுன்னு அப்பப்ப மாறிக்கொண்டே இருக்கு. அந்த ஈஸ்வரன் ஒரு பட்சி இருக்கு பத்தில, அது இந்த ஜீவனு பண்ணக்கூடியதான வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறது, ஒன்றும் சாப்பிடல சார் இப்படின்னு நீங்க சொல்றேன். இப்ப ஏகஜீவவாதத்துல இந்த ஸ்ருதி எப்படி விட்டோம்? ஆத்மனிதிஷ்டன் ஆத்மானமந்தரோ யமயதி அப்படிங்கிற. யார் சரீரத்துக்குள்ள உட்கார்ந்துருக்காரோ, யாருடைய சரீரமே அவனுடைய சரீரமோ, யார் இந்த ஜீவனை ஆட்டி படைக்கிறாரோ அப்படின்னு ஸ்ருதி சொல்றதோ இல்லையா? இருக்கிறதே ஒரே சேத்தனன் அப்படின்னு சொன்னேடையானால் இந்த ஜீவனை ஆட்டி படிக்கிறவன் யாரமா? ஒண்ணு சொல்றேன், என்னோட ஸ்ருதிகள்லாம் வேற சொல்றதே சுவாமி அப்படிங்கிறது. இத்தியாதி ஸ்ருதிபிஹி அந்நிய பரமோ ராஜன் ததான்ய வம்சவிம்சகா தான்யம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா. பாருங்க, இது வெவ்வேறு ஸ்ருதிகள். அந்நிய பரமோ ராஜன், ராஜா திருதராஷ்டிரரே, அந்நிய பரமஹா இன்னொருத்தர் பரமமாக மிக உயர்ந்தவர் பரமாத்மா ஒருவர். ததான்யா பஞ்சவிம்சக 25 தந்திர தத்துவங்களோடு கூடி இருக்கக்கூடியதான புருஷன் வேறு அப்படின்னு வெவ்வேறுன்னு சொல்றது ஸ்மிருதி பாரதம்.
அப்ப நீங்க ஒரே இருக்கிறது ஒரே சைத்தன்யம் ரெண்டாவது சைத்தன்யம் இல்லேன்னு சொன்னா தகராறு அடிக்குமே. அதே போல தானியம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா பகவத்கீதையில சொல்றார். பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்ச அர்ஜுனா. ஆயிரக்கான பிறவைகள் எனக்கு ஆயிருக்கு, உமக்கும் ஆயிரக்கான பிறவி இருக்கு. ஆனா என்ன, உமக்கு இந்த பிறவிலே நடந்தது மறந்து போச்சு, போன பிறவிகள் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு எப்படின்னா, எனக்கு எத்தனை பிறவிகள் இருந்தது, அந்தந்த பிறவிகள் என்னென்ன விஷயங்கள் இருக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. அதே போல இந்த உலகத்துல யார் யார் இருக்காளோ அவளுக்குன்னு என்னென்ன பிறவி, உமக்கு 10 பிறவிக்கு முன்னால என்ன நடந்தது, அப்ப நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்து எல்லாம் இப்பவே கேட்டா சொல்லுவேன் நான். அதான் வித்தியாசம்ங்கிற. என்ன பண்றது? அப்படி தானியம் வேத சர்வாணி எல்லாவற்றையும் நான் அறிவேன், நத்தம் வேத்த பரந்தபா. இந்த இடத்துல பெரிய தபஸ் வேற பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற. பரந்தபா இத்தியாதி ஸ்மிருதி சாரீரஸ்ட உபயேபி பேதேன ஏனம் அதீயதே. சாரீரஸ்ட ஜீவனும் உபயேபி ரெண்டு காண்வ சாக்கை மாத்தியந்தன சாக்கை இந்த 2 சாக்கையில் இருந்தவர்களும் பேதேன இவர் ஆத்மன திஷ்டன்னு ஒருவரும் யா புத்தௌ திஷ்டன்னு ஒருவரும் அதீயத்தை படிக்கிறார்கள் அப்படின்னு பேதேன பிரிச்சு படிக்கிறார்கள் அப்படின்னு சூத்திரக்காரர் சொன்னார் பார்த்தீங்களா, அதுவும் தப்பா போயிடுமே. வேத வியபதேசாச்சா இப்படி ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கு. ஜீவனை விட வேறானவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இது இந்த சூத்திரங்களும் தஸ்மாத் சாரீராத் அந்யேவ ஈஸ்வரா. ஆனால் சரி, ஜீவனை விட வேறானவர் ஈஸ்வரர். ஆத்மானோ தௌ ஏதௌ சேதனோ, அவ 2 பேரும் சேத்தனர்கள். ஏக கர்த்தா போக்தா, ஒருவர் கர்த்தா போக்தா, அந்யஹா மற்றொருவர் தப் விபரீதா, அதோட வேறானவர். அபஹத பாப்மத்வாதி குணா அப்படின்னு பாஷ்ய வாக்கியம். உங்க பாஷ்யக்காரர் ஜீவன் வேறு பரமாத்மா வேறுன்னு சொல்லியிருக்காரு சார். நீங்க ஒரே சேத்தனன்னு சொல்றீங்க. இப்ப என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ருதியில சொல்லியிருக்கேன், ஸ்மிருதியில சொல்லியிருக்கேன், மகாபாரதத்துல சொல்லியிருக்கேன், போராத பிறகு சூத்திரக்காரர் வேற சொன்னது வேற சொல்லியிருக்கேன், பாஷ்ய வச்சனமும் சொல்லியிருக்கேன். இதற்கு மேல தத்வஜான சம்சரணேச்ச அவதாதஸ்யாமத்வது ந இதரே தரத்திர அவதிஷ்டேதே. தத்வஜான சம்சரணே, ஒருத்தனுக்கு தத்துவஜானம், ஒருத்தனுக்கு சம்சாரித்வம், இந்த ரெண்டும் அவதாதத்துவ சியாமத்வாதிவது. வெளுப்பா இருக்கிறது கருப்பா இருக்கிறது, அவதாத்தம்னா கிளீன் அர்த்தம். வெளுப்பா இருக்கிறதும் சுத்தமா இருக்கிறதும் கருப்பா இருக்கிறதும் ந இதரத்திர இதரேதரத்திர அவதிஷ்டேதே, ஒண்ணு இன்னொன்னுடையதுலையும் இன்னொன்னுடையதுலையும் இருக்காது. இத்தியாதி விவரண கிரந்தைச்ச. இது பாஷ்யத்தோட விவரணம் வேற. அந்த நியாயாமிருதக்காரர் பஞ்சபாதிகா விவரணம் தத்வதீபனம் வரைக்கும் போய் எல்லாத்தையும் ரெடியா பண்ணி வச்சிருக்காரு. இத்தனை இடத்துல விரோதம் வருது, என்ன விரோத இது நிரஸ்தம். இத்தனையும் சொல்லிக்கல எல்லாம் தப்பு பண்ணிட்டார். ஏன்னா விரோதமே இல்லை. ஏன் விரோதம் இல்லை? பிம்பத்திலையும் காட்டலாம், பிரதிபிம்பத்திலையும் காட்டலாம். பிம்பமும் பிரதிபிம்பமும் இருக்கு. பிம்ப பிரதிபிம்பங்களுக்கு அபேதம்னு சொல்லக்கூடியதான பட்சம் பின்னால சொல்ல போறேன். ஆகையால் இதை விட வேற சேத்தனம் இல்லேன்னு நாங்க சொல்லவே இல்லையே. இந்த சைத்தன்யமே ஒன்னே உபாதியினால் 2ஆக காணப்படுகிறது. ஆகையால் 2ஆக காணப்படும் பொழுது இப்படி தோஷங்கள் வரலாம். பிம்பத்துக்கு சம்சாரம் இல்லாம இருக்கலாம், பிரதிபிம்பத்துல சம்சாரம் இருக்கலாம். ஆனா பிம்பத்துல பிரதிபிம்பத்தினுடைய பேதம் இருக்கு, பிரதிபிம்பத்துல பிம்பத்தினுடைய பேதம் இருக்கு. இப்படி அதிகமான சம்சாரம் எனக்கூடியதான தர்மத்தை பிரதிபிம்பத்துல காட்டுவதுதான் உபாதியினுடைய விசேஷம். அதனால ஒரே சைத்தன்யத்தை 2ஆ பிரித்து, ஒரு இடத்துல அசம்சாரித்துவமும் ஒரு இடத்துல சம்சாரித்துவமும், ஒரு இடத்துல வெறுமன பேதத்தை மட்டும் கல்பித்து, ஒரு இடத்துல அதிகமான தோஷங்கள் கர்த்தத்துவ போக்திருத்துவ பிரமாத்திருத்வாதிகள் கொடுக்கறது, இதெல்லாம் உபாதியினுடைய பட்சபாதம். அதனால ஒரு தோஷமும் நான் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. நானும் சின்மாத்திரஸ்ய அஜ்ஞானம் ஸ்வாபாவிகம் ஔபாதிகம் வா. இதுக்கு மேல சொல்றார், இந்த சின்மாத்திரமா இருக்கிறது கேவல சைத்தன்ய மாத்திர வடிவமா இருக்கக்கூடியதான அந்த பிரம்மத்தினிடத்துல அஜ்ஞானம் இருக்குங்கிற இது சுவாபாவிகமா ஔபாதிகமா? சுவாபாவிகமான பை நேச்சர் வந்ததா இல்ல உபாதியினால வந்ததா? இப்ப உபாதியினால வந்ததுன்னு சொன்னா என்ன சொல்ல போறான்னு யோசனை பண்ணுவோம். அப்ப ஒரு காலத்துல சைத்தன்யத்துல அஜ்ஞானம் இல்லை, பின்னால அஜ்ஞானம் வந்தது. அப்ப அஜ்ஞானம் ஒரு ஆதியோட கூடின பொருளா ஆயிடும். நீங்க அஜ்ஞானம் அனாதிங்கிறத சார். ஔபாதிகம்னு சொன்னா இந்த தோட்டம் வரும்.
சுவாபாவிகம்னு ஒருத்தன் இருக்குன்னு வச்சுங்களேன், நேச்சுரலா இருந்ததுன்னு வச்சுங்களேன், எது எதனுடைய சுவாவமோ அது அதை விட்டு போகாது. ஞானம் வந்தாலும் அஜ்ஞானம் போகாது. நீங்க சம்சாரத்தில் இருக்க வேண்டியதான் உங்க மோட்சம் இல்லை. இப்ப இதுக்கு இந்த தோட்டம் சொல்ல போறான், அதை சொன்னா இந்த தோட்டம் சொல்ல போறான். என்ன சொல்ல போறேன், அவன் கேள்வி கேட்கிறப்பவே உங்களை மடக்கிறதுக்கு பாக்குறான் பாருங்க. சின்மாத்திரஸ்ய அஜ்ஞானம், சைத்தன்யத்துல அஜ்ஞானம் இருத்தல் சுவாபாவிகம், பை நேச்சர் எப்பொழுதும் இருக்கா, இல்ல உபாதிக்கம் வா, ஒரு ஒரு காலத்துல வந்தது, உபாதியினால வந்ததுங்கிறடா. நாத்யா இல்ல சுவாபாவிகம்னு நீங்க சொல்லப்படாது சார். சொன்னீங்கன்னா என்ன ஆகுனார், ஆத்மவது அனிவிருத்தி பிரசங்காது. ஆத்மா மாதிரி ஆத்மா எப்பவும் அழியலையோ அதே போல உங்க அஜ்ஞானம் எப்பவும் அழியாது. அஜ்ஞானம் அழியாதுன்னு என்னாச்சு, மோட்சம் வராது, அவ்வளவுதான். அதனால அந்த பட்சம் சொல்ல முடியாது. சரிப்பா உபாதிக்கம்னு சொன்னேன்னா, நாந்தியா ஸ்வஸ்யைவ உபாதித்வே ஆத்மாஸ்ரயா. இப்ப என்ன சொல்ற, இப்ப இந்த சைத்தன்யத்துல அஜ்ஞானம் இருக்குங்கிற, அஜ்ஞானம் இருக்கிறதுக்கு உபாதி என்ன, ஏதோ ஒரு உபாதியினால்தான் நான் இருக்கணும். ஸ்பட்டிகம் சிவப்பா தோன்றதுக்கு காரணம் பக்கத்துல செம்பருத்தி புஷ்பம் வச்சிருக்கேன். செம்பருத்தி புஷ்பம்னு உபாதி இருப்பதனால் ஸ்பட்டிகத்துல சிவப்பா தோன்றது. அதே போல சைத்தன்யத்துல அஜ்ஞானம் தோன்றதுக்கு உபாதி தானே தான் உபாதியா, இல்ல இன்னொரு பொருள்னால இது அஜ்ஞானம் தோன்றதோ? அந்த இடத்துல தானே உபாதின்னு சொன்னா, தனக்கு தானே உபாதின்னா நடக்காத காரியம். ஆத்மாஸ்ரயம். என்னத்தான் நல்ல நாட்டியம் கத்துட்டு இருந்த போதிலும் தன் தோள்பட்டையிலேயே தன் டான்ஸ் ஆட முடியுமோ? ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடலாம் சார், தன் தோள்பட்டையிலேயே முடியுமோ? முடியாத காரியம். ஆத்மாஸ்ரயாத் ஸ்வஸ்யைவ உபாதித்வே ஆத்மாஸ்ரயாத் ஏததபேட்சையா அந்யாபேட்சத்வே. அஜ்ஞானம் இன்னொன்னு எதிர்பார்த்து இது அங்கே இருக்கு. அப்ப அது எங்க இருக்கு, ஆத்மாவில, இதனால இருக்கு அப்படின்னா அந்யோன்யாசிரியம். இதனால அது இருக்கு, அதனால இது இருக்குன்னு சொன்னா அந்யோன்யாசிரிய தோஷம் வரும். இல்ல அது அந்நிய அபேட்சத்து, இதை விட வேறான இன்னொரு பொருளை அபேட்சிக்கிறதுன்னு சொன்னா அனவஸ்தா பிரசங்கா என சொல்லப்படுற. இது சேத்னா ஸ்வஸ்வைவ ஆசிரயத்வ உபாதித்வாத். நம்ம என்ன சொன்னோம், இந்த அஜ்ஞானம் தானே அங்கே ஆசிரியமா இருந்து கொண்டு உபாதியா இருக்கு. முதல் பட்சம் சொன்னோம். இதான் ஆத்மாசிரியம் வரும் இந்த பட்சத்துல. நான் சொல்லியிருக்கேனே தோஷம்னார். இதப்பா பேதஸ்ய ஸ்வபேத கத்வவது உபபத்தே. இப்ப இது சாதாரணமா நீ சொல்றது ஆத்மாசிரியம் தான். ஆனா இந்த ஆத்மாசிரியம்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லா இடத்துலயும் வராது, இன்னொரு இடத்துல சில இடத்துல அது வராதுன்னு. அது எப்படி கேட்கிற, இப்ப இந்த புஸ்தகம் இருக்கு, இந்த சிக்கப்பலகா இருக்கு. இது புஸ்தகம், இது சிக்கப்பலகா. இந்த புஸ்தகத்தினுடைய பேதம் சிக்கப்பலகால இருக்கு, சிக்கப்பலகானுடைய பேதம் புஸ்தகத்துல இருக்கு. புஸ்தகம் வேற, பேதம் வேற. ஒத்துக்கிறோம். பேதம்ங்கிறத அது என்னது, அது ஒரு டிஸ்டிங்க்ட் குவாலிட்டி. சிக்கப்பலகாங்கிறது ஒரு திரவியம், இது ஒரு திஸ் இஸ் சப்ஸ்டன்ஸ், திஸ் இஸ் சப்ஸ்டன்ஸ். இந்த ரெண்டையும் பிரிக்கிறது பேதம். சோ அந்த பேதம்ங்கிற ஒரு தர்மம் சிக்கப்பலகாவாக இருக்க முடியாது, ஏன்னா இது திரவியமாச்ச. அதே போல புஸ்தகமும் திரவியமாச்ச. இந்த பேதமானது சிக்கப்பலகாவுக்கும் புஸ்தகத்துக்கும் நடுவுல இருந்து கொண்டு, இது ரெண்டுல ஒன்னாக தான் இல்லாமல் தான் நடுவுல இருந்துட்டு புஸ்தகம் வேற சிக்கப்பலகா வேறன்னு காட்டி கொடுக்கறது. ஒத்துக்கலாம் இல்லையா? சோ இப்ப புஸ்தகம் வேற, சிக்கப்பலகா வேற, நடுவுல இருக்கிற பேதம் வேற. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த பேதம் இருக்கு, அந்த பேதம் வேற, புஸ்தகம் வேற தானே? ஒத்துக்கிறோம். அந்த பேதத்துக்கு புஸ்தகத்துக்கு நடுவுல ஒரு பேதம் இருக்கா இல்லையா? ஏன்னா புஸ்தகம் வேற, பேதம் வேறங்கிற. ஆமா சார், ஒரு பேதம் இருக்கு. அப்ப அந்த பேதத்துக்கும் புஸ்தகத்துக்கும் நடுவுல இன்னொரு பேதம் இருக்க. ஏன் சார் இப்ப வேண்டாம் வாங்குறேன்? அப்ப என்ன ஆகும், இப்ப இந்த ஒரு கண்டிஞ்சன்சி, அந்த நடுவுல ஒரு பேதத்துக்கும் புஸ்தகத்துக்கும் நடுவுல ஒரு பேதம், அந்த பேதத்துக்கும் புஸ்தகத்துக்கும் நடுவுல ஒரு பேதம், அது எப்படின்னா அனவஸ்தை போகும். அதனால என்ன சொல்லிட்டு இருக்க, நாம அந்த பேதம் என்கிறது இவ்விரண்டுகளையும் சேராமலேயே தான் மற்றவர்களை பிரித்து கொடுக்கிறது. பேதஞ்ச பேத்யஞ்ச பினஸ்தி பேதா எதைவ பேதாந்தரமந்தரேன சொல்லிருக்க. ஒரு பேதமானது இவ்விரண்டு பொருள்களையும் பிரித்து தான் அதை அந்த அவ்விரண்டுகள்னாலையும் பிரிக்கப்பட்டதாகவே இருக்கு.
தன்னை அவைகளிலிருந்து பிரிப்பதற்காக இன்னொரு பேதம் வேண்டியதில்லை. இப்படின்னு பேத திருஷ்டாந்தத்துல பார்த்திருக்கோம். So A is different from B ன்னா B is different from A. A and B are different from difference. இல்லையா? அந்த டிஃபரன்ஸுக்கும் ஏவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி தனித்தனியாக சொல்ல முடியாது. டிஃபரன்ஸ் நடுவில் இருக்கிறது. அப்படின்னு பேத திருஷ்டாந்தத்தினால அவித்யையும் இப்படிதான் இருக்கு தரது. ஆத்மா நக ஆத்மாஸ்ரய பேதஸ்ய ஸ்வபேதகத்வவது உபபத்தே. பேதமானது இவ்விரண்டு பொருள்களிடத்திலிருந்து தன்னையும் பிரித்து காட்டிக் கொள்கிறது. அதனால அது சரியா போயிடுது. ஸ்வாபாவிகஸ்யாபி கடரூபஸ்ய தத் பிராகபாவஸ்ய நிவர்த்தி தர்சனா. இன்னொன்னு சுவாபாவிகமா இருந்தா போகாது சார் அப்படின்னு சொல்றேன். சுவாபாவிகமா இருந்தா போகாதுங்கிறியா, சிலது போறது அப்படிங்கிறது. எப்படி? சுவாபாவிகஸ்யாபி கடரூபஸ்ய. குடம் உண்டா இருக்கு, குடம் உண்டானப்ப ஒரு கலர் உண்டாச்சு, அந்த கலர் அப்படியே இருக்கா? கொஞ்ச நாள் அந்த கலர் போயிடுறதோ இல்லையோ? முன்னால இருந்த கலர் போயிட்டு, நான் உண்டானப்பவே எந்த கலர் இருந்தாலே அந்த கலரே கொஞ்ச நாளைக்கு போறதுன்னு. ரோஜா புஷ்பங்கள்லாம் பிறக்கிறப்ப ஒரே மாதிரி இருக்கு, அந்த புஷ்பமே அது ஏதோ ஆசிட்லயோ ஏதோ விழுந்ததுன்னா கலர் போயிடுது. நேச்சுரல் கலரே போறது இதை நீங்க போகாதுங்கிற. அதே போல தத் பிராகபாவஸ்ய, கடரூபத்துக்கு ஒரு பிராகபாவம் இருக்கு. அந்த பிராகபாவம் கடரூபம் தான் போயிடுதோ இல்லையோ? சுவாபாவிகமா இருக்கிற பதார்த்தம் போகாதுன்னு சொன்னேன். அது அனாதியா இருந்தாலும் சுவாபாவிகமா இருந்தாலும் போலாம். அதனால்தான் அஜ்ஞானமும் அனாதியா இருந்தாலும் போலாம். அதே போல மோட்சம் வந்ததே அது வந்த பிறகு போகுமான்னு கேட்கக்கூடாது. மோட்சம் வரல எங்க மொத்தத்துல. மோட்சம் ஆத்ம தர்மம் எப்பவும் இருக்கு. இப்பவும் நம்ம முக்தாள் தான். ஆனா என்னாச்சுன்னு இந்த அஜ்ஞானம் நம்ம மறைச்சிருக்கு. அதனால நாங்க கஷ்டப்படுறோம் நினைக்கிறோமே தவிர வஸ்துதா அப்படி இல்லை. ஆகையால் என்னாச்சு, நித்தியமுக்தனா இருக்கக்கூடியதான இந்த ஜீவன் தான் நித்தியமுக்தன் என்று அறியாதனால அஜ்ஞானத்தினால தான் பத்தனாக இருந்து கொண்டு நானா அவஸ்தைகளை பட்டு அந்த பிரம்ம ஞானத்தை அடைந்து தன்னுடைய சுவாபாவிகமான நித்தியமுக்த நிலையை அறிந்து அவன் சந்தோஷமாக இருக்கிறான். இதுதான் பிரம்மைவ ஸ்வாஜ்ஞானேன சம்சரதி ஸ்வஜானேன விமுச்சதே அப்படிங்கிற சித்தாந்தம். இத நடுவுல சொன்னது இந்த அஜ்ஞானம்ங்கிறது சைத்தன்யத்துல இருக்குன்னு சொல்லும். இது சித்தாந்த பட்சம். சில சமயத்துல சில ஆச்சாரியாள் அவ என்ன சொல்லியிருக்கா, அப்படியும் வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லு. ஈஸ்வரன் இடத்துல அஜ்ஞானம் இருக்கிறதா சொல்றா. இன்னும் சில பேர் ஜீவன் இடத்துல அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்ற. ஜீவன் இடத்துல அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்றவா தான் பாமதிக்காரர். பாமதிக்காரர் ஜீவன் இடத்துல அஜ்ஞானம் இருக்கு அப்படி. அதே போல சில ஆச்சாரியால் ஈஸ்வரன் இடத்துலயும் அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்க. அவ ரெண்டு மத்தத்துல, அந்த மத்தமும் நம்ம மத்தம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். பிராச்சீனைர் வியவஹார சித்த விஷயேஷு ஆத்மைக்கிய சித்தோ பரம் சன்னக்கியத்தி அநாதரா சரணயோ நானாவிதா தர்சிதா. பிராச்சீனை முன்னால இருக்கக்கூடியதான ஆச்சாரியாள் அவ சுத்த பிரம்மத்தை காட்டுவதற்கிலேயே அவளுக்கு தீவிரமான ஒரு பிடிப்பு இருந்தது. வியவஹார சித்த விஷயேஷு ஆத்மைக்கியத்துவ பரம் சந்நியக்கியத்தி. எப்படியாவதும் இந்த ஜீவாளுக்கு ஆத்மைக்கிய பரம் சொல்லணும், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காட்டி கொடுக்கணும். ஏன்? அதனாலதான் இவாளுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு அதுல பிடித்தமாக இருந்தவா இந்த சாதாரணமான டே டு டே ஆக்டிவிட்டிஸ், இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தா இந்த லாஜிக்கு, இதுல இருந்து அவ அவ்வளவு தூரம் வசதியா நினைக்கல. அதனால என்ன பண்ணா இதை லூஸா விட்டா. எந்த பட்சமாவது ஆகட்டும், எப்படியாவது எக்ஸ்பிளைன் பண்ணா சரி, கடைசியில உங்களுக்கு அது புரியணும். அது புரியறதுக்கு எந்த வழியா இருந்தா, அஜ்ஞானம் ஜென்மாத்திரத்துல இருக்கா சரி, ஈஸ்வரன் இடத்துல இருக்கா பரவாயில்லப்பா, ஜீவன் இடத்துல தோன்றது அப்படி இருக்கிறியா பரவாயில்ல, ஆனா ஏதோ விதமா வந்தாலும் கடைசியில ஜீவ பிரம்ம ஐக்கியம் வரணும் அப்படிங்கிற விதமாக அப்ப அப்படி பேசியிருக்கா. அந்த பேச்சிருக்கிறதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம்னு சொல்லப்படாது. அப்படி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும்னு நேரா மவுண்ட் ரோட் ரோட்டாவும் போகலாம், பொறுமையில் ஹை ரோட் ரோட்டாவும் போகலாம், இல்ல பீச் ரோட்டுக்காகவும் போகலாம். இது கிட்டையா இருக்குன்னு கிட்டதான் சார். இதுல ஒன்றும் டிராபிக் சிக்னல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார், இது அவாய்ட் பண்றதுக்காக பீச் ரோட்ல போறேன்னு.
அதை விட இதுதான்ப்பா நல்லது, இது ரெகுலேட்டட் டிராபிக்லாம் ஒருத்தான் என்ன பண்ண முடியும், அவனுக்கு எது பிடிக்கிறத விட. ஆனா கடைசியில என்ன, நீங்க போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணு. அதே மாதிரியே நம்ம முன்னால இருக்கிற ஆச்சாரியால் தனித்தனியாக மதங்களை சொல்லி வச்சிருக்க. இந்த காரணம் என்ன, ஏதோ இதுவாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னு. அதுல ஒரு பட்சம் பார்த்தோம், இன்னும் மீதி 2 பட்சங்கள் இருக்கு. அந்த பட்சங்கள் தப்புன்னு சொல்லப்படாது. மேஜரா சொன்ன சித்தாந்தம் இதுதான் முக்கியமான சித்தாந்தம். அவ சில ஆச்சாரியால் இப்படியும் ஒத்துண்டு பேசியிருக்க. அந்த ஒத்துண்டு பேசினா அதுல என்னென்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷத்தையும் அவ நிவாரணம் பண்ணியிருக்கா. அந்த பாகம் மேல பார்க்கணும். இத நாம் 20ஆம் தேதி பார்ப்போம். ஏன்னா அடுத்த வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இல்லை. அதுக்கப்புறம் 2வது ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி தெனாலியில சதஸ் இல்ல 3 பேரும் போறோம். 20ஆம் தேதி அன்னைக்கு மேல் பாகத்தை அழகா பார்ப்போம். ஓ